அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, டிஇடி, எஸ்ஐ தேர்வுகளுக்காக படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒவ்வொரு நாளும் நம்ம முக்கியமான கொஸ்டின் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, விடுதலை போராட்டம். ஏன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு அடுத்து ஏன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. எதுலேருந்து எது வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது இந்தியாவுக்கு ஐரோப்பியர்கள் வருகை, 5 நாடுகள் ஐரோப்பா கண்டத்திலிருந்து இந்தியாவுக்கு வராங்க. அவங்க வருகை மாடர்ன் ஹிஸ்டரியோட ஆரம்பம்னு சொல்லுவோம். அப்ப எப்ப முடியுது மாடர்ன் ஹிஸ்டரினா 1857, 1857 வரலாற்று முக்கியமான வருடம். 1857 சிப்பாய் கழகம். அந்த சிப்பாய் கழகத்தை முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி இந்திய வரலாற்று ஆசிரியர் வர்ணிப்பாங்க. அது வரைக்கும் நவீன இந்தியா அல்லது மாடர்ன் இந்தியா பிளஸ் அதற்கு அடுத்துதான் இந்திய விடுதலை போராட்டம். ஏன்னா இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்காக முதல்ல செய்த போர், முதல் இந்திய சுதந்திர போர் 1857. 1857 இருந்து சுதந்திரம் வாங்கினது 1947. 1947 வரைக்கும் 90 ஆண்டுகள் நடைபெறக்கூடிய நிகழ்வு தான் இந்திய விடுதலை போராட்டம். ஸோ இப்போ நம்ம நவீன இந்தியாவும் இந்திய விடுதலை போராட்டம் ரெண்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது நவீன இந்தியாவில் ஐரோப்பியர் வருகையில் நேற்று எல்லாமே சொன்னோம். போர்த்துகீசியர்கள் அவங்க இந்தியாவில் எப்படி வந்தாங்க, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, அது மாதிரி டேனிய கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஏன்னா இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி வரிசையா சொன்னா அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கிபி 1600, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602, டேனிய கிழக்கிந்திய கம்பெனி 1616, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664. இதுல கிழக்கிந்திய கம்பெனில எல்லாமே வச்சு இந்தியாவில் டிராடிங் பண்ணிட்டு 3 நாடுகள் போயிட்டாங்க. ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரங்களும் இந்தியாவுக்குள்ள வாணிகம் செய்ததில் ஏற்பட்ட போட்டியில கர்நாடக போர் சொன்னோம். கர்நாடக போர் முதலாவது கர்நாடக போர் 1648. அந்த போரோட நிகழ்ச்சிகள்லாம் நம்ம ஒரு நாளைக்கு பாடம் நடத்தப்போது சொல்லுவோம். ஆனா இப்போதைக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கும் போது, முக்கியமான கேள்விகளா படிக்கும் போது அந்த கர்நாடக போர் எந்த ஆண்டு நடைபெற்றது, பிளஸ் அது என்ன உடன்படிக்கை, அது மட்டும். அப்புறம் அந்த கர்நாடக போர்ல என்னென்ன நிகழ்வுகள், யார் தளபதி எங்கெங்க சண்டை போட்டாங்க, எந்தெந்த பகுதியெல்லாம் கைப்பற்றினாங்க அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அந்த போரோட முக்கியமான வருடம், அந்த போர் எப்ப நடைபெற்றது, 1746-48 முதல் கர்நாடக போர், ஐலாஸ் அஃபேர் உடன்படிக்கை, ஐலாஸ் அஃபேர். 2ஆம் கர்நாடக 48-54 பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 3ஆம் கர்நாடக போர் 1756-63 பாரிஸ் உடன்படிக்கை. இந்த கர்நாடக போர் மூலம் அவங்க ஆங்கிலேயர் கர்நாடகாவில் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்ற பின்னாடி இதே காலகட்டத்தில் தான் அப்படியே மைசூர்ல ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஹைதர் அலி ஆங்கிலேயர்களோட சண்டை போறாரு. அதான் மைசூர் போர். முதல் 2 மைசூர் போருக்கு ஹைதர் அலி சண்டை போறாரு. 2ஆம் மைசூர் போல ஹைதர் அலி அவரோட பையன் திப்பு சுல்தான் வருவாரு. 3ஆம் மைசூர் போர், 4ஆம் மைசூர் போல திப்பு சுல்தான் இறந்துருவாங்க. மைசூர் பகுதியை ஆங்கில அரசை இணைத்துக் கொள்ளும். சோ இந்த மைசூர் போர், அதுக்கு முன்னாடி நம்ம பக்சார் போர். இப்ப நம்ம அப்படியே கொஸ்டின் கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே சொல்லிட்டு, ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. எப்படி படிக்கணும், இதெல்லாம் நம்ம படிக்கணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் முக்கியம். ஏன்னா நம்ம 3 ஸ்டேஜ்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வச்சா அந்த சிலபஸ்ல இருந்து முக்கியமான கான்செப்ட், கான்டென்ட், என்னென்ன டாபிக்லாம் இருக்கு, அந்த டாபிக்ல என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொன்னா ஃபர்ஸ்ட். அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் அந்தந்த டாபிக்ல பழைய கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கேள்விகளை போல தொகுத்து ஆன்சர் ரெடி பண்ணி அது ஒரு 500 கொஸ்டினா நம்ம ரெடி பண்ணி, ஒவ்வொரு டாபிக்குமே 500 கொஸ்டினா ரெடி பண்ணி அந்த 500 கொஸ்டினை இப்போ வாசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் பூராமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் ஒரு 500 கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்க உள்ள தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அடுத்து நீங்க புத்தகங்கள் படிக்கும் போதா, ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அவங்க கொடுத்துருக்க 6வது இருந்து 10வது வரைக்கும் இருக்க புத்தகத்துல இருந்து படிச்சுதான் நம்ம எல்லா பேரும் வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செய்தி இருக்கு. அனைவரும் டிஎன்பிஎஸ்சி வெற்றிக்கு காரணம், தேர்வுல வெற்றி பெற காரணம் 6வது இருந்து 10வது வரைக்கும் இருக்க புத்தகத்தை நல்லா படிச்சாவே தேர்வுல வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு செய்தி தான் இன்னைக்கு அனைவரும் தெரிந்தது. இந்த 6வது இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை நீங்க படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும், எதுலாம் கொஸ்டின் கேட்பாங்க, என்னதான் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதான் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கொஸ்டினை நீங்க தெரிஞ்சு திருப்பி கேட்கும் போது உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. பிளஸ் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெளிவு உண்டாகும். நம்ம எதை பத்தி படிக்கிறோம், என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம், ஒரு டாபிக் நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம
ஆன்சர் பண்ணி வேலைக்கு போறது ஒர்க் செய்திருந்தாலும் என்ன நடந்தது வரலாறு அப்படின்றது முன்னாடி நடந்தது. நம்ம எப்படிலாம் சுதந்திரம் வாங்கணும், நம்ம ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ள வந்து எப்படி வந்து ஒவ்வொரு பகுதியும் கைப்பற்றி நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. வாணிபம் செய்ய வந்தவங்க இந்தியாவில் இருக்க ஒற்றுமை இன்மையை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடு மன்னர்களோட சண்டை போட்டு அவங்க பகுதியை கைப்பற்றுறதை பார்த்துட்டு இந்தியர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்மளும் நம்மளோட திறமையை காமிச்சு ஒவ்வொரு பகுதியை கைப்பற்றும் அப்படின்னு அவங்களும் ஆங்கிலேயர்கள் வந்து ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு பகுதி அவங்களோட சண்டை போட்டு ஒவ்வொரு பகுதியை கைப்பற்றுறாங்க. 1757 பிளாஸ்டிக் போர்ல ஆரம்பிச்சவங்க 1850 100 ஆண்டுகளுக்குள்ள ஆங்கிலேயர்கள் அவங்களோட பகுதி இந்தியாவில் இருக்க அனைத்து பகுதியும் கைப்பற்றிட்டாங்க. ஸோ இப்போ இதைத்தான் படிக்கிறோம். இந்த விடுதலை போராட்டம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மைசூர் போர், இந்தியாவில் மைசூர் போர் எப்போ ஆரம்பிச்சாங்க, யாரு மைசூர் போர் அப்படின்றத கொஸ்டின் வாசிக்க ஆரம்பிக்கிறோம். கவனிங்க, இந்த கேள்விகள் கூட எக்ஸாம்ல கேட்கக்கூடியது கேட்ட கேள்விகள், அதனால கொஞ்சம் நல்லா திருப்பி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணி கேளுங்க. கேட்டுக்கிட்டு நீங்க வந்து கொஞ்சமா கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். பிளஸ் வந்து என்ன படிக்கணும் உங்களுக்கு தெளிவா புரியும். அதனால அப்படியே இன்னைக்கு கண்டினியூ பண்றேன், அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. அந்த போர்ல யார் கலந்துகிட்டது அப்படின்னு அடுத்து சொல்லுவோம். ஆனா வந்து பக்சார் போர் எந்த ஆண்டு மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. அப்புறம் பக்சார் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை எந்த ஆண்டு அப்படின்னா 1765. வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ராபர்ட் கிளைவ் ஆற்காடு வீரர் என்றார். அவர் தான் வந்து இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை நிறுவுவதற்கு காரணம் ராபர்ட் கிளைவ். அவரை வங்காளத்தை கைப்பற்றின வங்காளத்துல இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்துறாரு. மாகாண ஆட்சி மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சி, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்த ராபர்ட் கிளைவ். முதல் மைசூர் போர் எந்த ஆண்டு 1767-69. இந்த கர்நாடக போர் மைசூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்று என்ன உடன்படிக்கை, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. முதல் மைசூர் போர் 1767-69, இரண்டாம் மைசூர் போர் 80-84, மூன்றாம் மைசூர் போர் 90-92, நான்காம் மைசூர் போர் 1799. ஃபர்ஸ்ட் வருஷத்தை ஞாபகம் வைங்க, அப்புறம் உடன்படிக்கை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் மைசூர் போர் 1767-69, இரண்டாம் மைசூர் போர் 80-84, மூன்றாம் மைசூர் போர் 1790-92, நான்காம் மைசூர் போர் 1799. முதல் மைசூர் போர் என்ன உடன்படிக்கை? மதராஸ் உடன்படிக்கை அல்லது சென்னை உடன்படிக்கை, மதராஸ் உடன்படிக்கை. இரண்டாவது மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கை. மூன்றாம் மைசூர் போர் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. நான்காவது மைசூர் போர் உடன்படிக்கை செய்வதற்கு யாருமே இல்லாதனால நான்காவது மைசூர் போருக்கு உடன்படிக்கை இருக்காது. முதல் மைசூர் போர் என்ன உடன்படிக்கை? மதராஸ் உடன்படிக்கை. MMS மதராஸ், மங்களூர், ஸ்ரீரங்கப்பட்டினம். முதல் மைசூர் போர் 68-69 மதராஸ் உடன்படிக்கை, 80-84 மங்களூர் உடன்படிக்கை, 90-92 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. நான்காம் மைசூர் போர் 1799. திப்பு சுல்தான் இறந்துருவாரு. மைசூரின் புலி என்று அழைக்கப்படுவார் திப்பு சுல்தான். மைசூரின் புலி என்று அழைக்கப்படுவார் திப்பு சுல்தான். அதே மாதிரி இந்தியாவோட கிழக்கிந்திய கம்பெனியை நிர்வாகம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போஸ்ட் தான் வந்து கவர்னர் ஜெனரல். வங்காளத்தின் இந்தியாவின் தலைமை ஆளுநர், இந்தியாவின் கவர்னர் ஜெனரல். ஃபர்ஸ்ட் வந்து தலைமை ஆளுநர், வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என்று வரவர் தான் பிற்காலத்தில் வந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரலா மாறுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வங்காளத்தின் தலைமை ஆளுநர், இந்தியாவின் தலைமை ஆளுநர். அவர் தான் வந்து முதல்ல இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்படுவார். அந்த வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவர் எப்படி எந்த போஸ்ட்ல வருவார் அப்படின்னா வங்காளத்தின் ஆளுநர், தலைமை ஆளுநர் அப்படின்ற போஸ்ட்ல வருவார். வங்காளத்தின் ஆளுநர், இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்படும். அந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து இந்தியாவுக்கு வர்றது வந்து இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர், அது வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என்று வருவாரு வாரன் ஹேஸ்டிங்ஸ். இன்னதை பத்தி ஒரு நாளைக்கு நல்லா தெளிவா சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கிழக்கிந்திய கம்பெனி அந்த வணிக குழுல வந்து ஏகப்பட்ட ஊழல், ஏகப்பட்ட முறைகேடு நடப்பதற்காக அதை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்தியாவில் அரசியலமைப்பின் முதல் படி, அரசியலமைப்போட வளர்ச்சிக்கு முதல் படி. அதே மாதிரி கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் ஒழுங்குமுறை சட்டம். இந்தியாவில் அரசியலமைப்பு கொண்டு வருவதற்காக, இந்தியாவில் முதல்ல ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டு வர சட்டம் ஒழுங்குமுறை சட்டம். முக்கியமான ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1773. அடுத்து இந்தியாவில் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் பிறகு ஒரு உச்ச நீதிமன்றம் உருவாக்குறாங்க.
இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் உச்ச நீதிமன்றம் கொல்கத்தா 74. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் உச்ச நீதிமன்றம் 1774 கொல்கத்தா. அதோட முதல் தலைமை நீதிபதி எலிசா இம்பே. இந்தியாவில் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த உச்ச நீதிமன்றம் அதோட முதல் தலைமை நீதிபதி எலிசா இம்பே. அடுத்து ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் பிட் இந்திய சட்டம். ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் பிட் இந்திய சட்டம் 1784. வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த அந்த வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை ஒழித்தவர் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதே மாதிரி இந்த மைசூர் போர் மாதிரி மராத்திய போர், ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் சண்டை. அதுல முதல் மராத்திய போர் 1775-82. வாட்கான் போர் உடன்படிக்கை 1779. சால்வே உடன்படிக்கை 1782. முதல் ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் மராட்டிய பேரரசு மகாராஷ்டிரா மைசூர சண்டை போட்ட மாதிரி மராட்டியர்கள் சண்டை போறாங்க. முதல் மராத்திய போர் 1775-82. இதுல உடன்படிக்கை வந்து வாட்கான் போர் உடன்படிக்கை 1779. சால்வே உடன்படிக்கை 1782. சால்வே உடன்படிக்கை 1782. அதே மாதிரி வந்து இந்தியாவின் நிலையான நிலவரி திட்டம். இந்தியாவில் முதல்ல ஆங்கிலேயர் கைப்பற்றிய பகுதிகளில் ஆங்கிலேயர் இந்தியாவில் கைப்பற்றிய பகுதிகளுக்கு அவங்களுக்கு சொந்தமான பகுதிகளுக்கு வரி விதிக்கிறாங்க. அதுல முதல்ல கொண்டு வரப்பட்ட வரி வந்து நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தவர் காரன் வாலிஸ். நிலையான நிலவரி திட்டம் 1793. அதுக்கு இன்னொரு பேர் வந்து நிரந்தர நில வருவாய் திட்டம். நிரந்தர நில வருவாய் திட்டம் அல்லது நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வருவது 1793. காரன் வாலிஸ் கொண்டு வருவாரு. அதே மாதிரி நந்தகுமார் வழக்கு விசாரணையோடு தொடர்புடையவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். நந்தகுமார் வழக்கு விசாரணையோடு தொடர்புடைய வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதற்கு அடுத்துதான் வந்து இந்தியா துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம்னா என்னன்னு சொல்லியாச்சு. இதுதான் கேள்விகள் வாசிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் வேகமா வாசிக்கிறேன். இந்தியா துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியார் வெல்லஸ்லி பிரபு. இந்த துணைப்படை திட்டத்தை சேர்ந்த முதல் நாடு, துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு ஹைதராபாத் நிஜாம். இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர். முதல் மராத்திய போர் 1782. இரண்டாவது ஆங்கில மராத்திய போர் 1803. யாரோட கலந்து நடக்கும்னா வெல்லஸ்லி பிரபு கலந்து நடக்கும். இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் 1803 யாரோட கலந்து வெல்லஸ்லி பிரபு. அதே மாதிரி வந்து சென்னை மாகாணத்தில் ரயத்வாரி முறையை கொண்டு வந்தார். ரயத்வாரி மேஜர் மன்றோ. ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்திய மேஜர் மன்றோ. அப்ப இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் வந்து ஹேஸ்டிங் பிரபு. சென்னை மாகாணத்துல முதல்ல ரயத்வாரி முறை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தவர் வந்து மேஜர் மன்றோ. அப்ப இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் வந்து ஹேஸ்டிங்ஸ் பிரபு. 1820-22 ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் கல்விக்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்யணும்னு கொண்டு வரப்பட்ட சட்டம் பட்டய சட்டம். ஆண்டுதோறும் இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்காக 1 லட்சம் ரூபாய் செலவு செய்யணும்னு கொண்டு வர பட்டய சட்டம் 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். மூன்றாவது ஆங்கில மராத்திய போர். ஃபர்ஸ்ட் வந்து 1775-82. ரெண்டாவது ஆங்கில மராத்திய 1803. மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் வந்து 1817-18. 1817-18. ரெண்டாவது வந்து வெல்லஸ்லி பிரபு இருப்பாரு. மூணாவது வந்து ஹேஸ்டிங்ஸ் பிரபு இருப்பாரு. பர்மிய போர், பர்மாவை கைப்பற்றுக முதல் பர்மிய போர் 1824. முதல் பர்மிய போர் 1824. அதுல உடன்படிக்கை வந்து யாண்டபு உடன்படிக்கை 1826. தலைமை ஆளுநர் நிர்வாக குழுவில் இந்தியாவோட அந்த தலைமை ஆளுநர் நம்ம கவர்னர் ஜெனரலோட தலைமை ஆளுநரோட நிர்வாக குழுல நியமிக்கப்பட்ட முதல் சட்ட உறுப்பினர் மெக்காலே பிரபு. தலைமை ஆளுநர் குழுவில் நியமிக்கப்பட்ட முதல் சட்ட உறுப்பினர் மெக்காலே பிரபு. இந்தியாவில் ஆங்கில கல்வி முறை கொண்டு வந்தவர் 1835 ஆங்கில கல்வி முறை கொண்டு வந்து இந்த மெக்காலே பிரபு அவர் முதல் சட்ட உறுப்பினர். அதே மாதிரி இந்தியாவில் சதி மற்றும் உடன்கட்டை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1829. கொண்டு வந்தது வில்லியம் பெண்டிங். சதி உடன்கட்டை ஒழிப்பு நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம். அந்த சதி உடன்கட்டை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1829. அதை கொண்டு வந்தது வில்லியம் பெண்டிங் பிரபு. அதே மாதிரி இவரோட காலத்துல இந்தியாவில இருந்து மகள்வாரி முறை அறிமுகப்படுத்துறாங்க. மகள்வாரி முறை 1833. மகள்வாரி முறை வந்து இந்தியாவில் வந்து 1830 கிராமம் அறிவிக்கிறது. கிராமம் அறிவிக்கிற மகள்வாரி முறை
வங்காள கவர்னர் ஜெனரல் வங்காளத்தின் தலைமை ஆளுநராக வந்தவர் இந்தியாவின் தலைமை ஆளுநராக எப்ப மாற்றம் செய்யப்பட்டார் அப்படின்னா வங்காளத்தின் தலைமை ஆளுநராக வந்தவர் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் எந்த சட்டத்துக்கு முன்னா 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம். வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் இந்திய கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட்ட பதவியேற்ற சட்டம் 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம். இந்தியாவில் முதன்முதலாக மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்ட 1835. இந்தியாவில் முதன்முதலாக மருத்துவக் கல்லூரி அது எப்ப கொண்டு வராங்கன்னா கொல்கத்தாவில் கொண்டு வராங்க. இந்தியாவில் முதன்முதலாக மருத்துவக் கல்லூரி. அதே மாதிரி இந்தியாவில் ஆங்கில வழி கல்வி முறை அறிமுகப்படுத்தியவர். இங்கிலீஷ் மீடியம் அறிமுகப்படுத்துறாங்க பள்ளிகளையும் கல்லூரிகளையும். அதே மாதிரி இந்தியாவில் ஆட்சி மொழியும் இங்கிலீஷ் தான் கொண்டு வராங்க. ஆங்கிலேயர் கைப்பற்றிய பகுதியில் ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்டு வந்து 1835 கொண்டு வந்தது மெக்காலை உறவு. மெக்காலை உறவு. அதே மாதிரி இரண்டாம் பர்மிய போர் 1852. முதல் பர்மிய போர், இரண்டாம் பர்மிய 1852. இப்ப வாரிசு இழப்பு கொள்கை, அபகாசிலி கொள்கை, வாரிசு இழப்பு கொள்கை அல்லது அபகாசிலி கொள்கை யாரோட மன்னருக்கு வாரிசு இல்லாட்டி அந்த பகுதியை ஆங்கில அரசு இணைத்துக் கொள்ளும். இதுதான் வாரிசு இழப்பு கொள்கை. அது கொண்டு வந்து டல்ஹௌசி இந்தியாவில் கல்விகளுக்கு நேர பேருரிமை வாங்கியது. இந்தியாவில் மக்களின் கல்விகளுக்கு பேருரிமை பத்திரம், இந்தியாவில் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட உரிமைகள், இந்தியாவின் கல்வியின் மார்க்க காட்டா என்று அழைக்கப்படக்கூடியது சார்லஸ் வுட்டின் கல்வி அறிக்கை. இந்தியாவின் கல்வியின் மார்க்க காட்டா என்று அழைக்கப்பட்ட சார்லஸ் வுட்டின் கல்வி அறிக்கை 1854. இந்தியாவில் முதல் இருப்பு பாதை தொடங்கிய ஒரு டல்ஹௌசி. இருப்பு பாதை எந்தெந்த ஊருக்கு இடையில மும்பை டு தானா இந்தியாவில் இருப்பு பாதை ரயில்வே டிராக் முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853. 34 கிலோமீட்டர் மும்பை டு தானா அறிமுகப்படுத்தி வந்த டல்ஹௌசி பிரபு. 2000 இருப்பு பாதை 1854 ஹவுரா டு ராணிகன்ஸ். 3வது இருப்பு பாதை 1856 இந்தியாவில் முதலில் தபால் தந்திகளை கொல்கத்தா டு ஆக்ரா. இந்திய தொழில்நுட்ப கல்லூரியின் தந்தை டல்ஹௌசி. இந்தியாவில் முதல் பொறியியல் கல்லூரி உருவாக்கப்பட்ட இடம் ரூர்க்கி. இந்தியாவில் முதல் பொறியியல் கல்லூரி எந்த மாநிலம்? கிர்கி, மத்திய பிரதேஷ். இந்தியாவில் முதல் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1857. சென்னை, மும்பை, கொல்கட்டா. இந்தியாவில் முதல் பல்கலைக்கழகங்கள் சென்னை, மும்பை, கொல்கட்டா. இந்தியா மீது படையெடுத்த முதல் ஆப்கானியர் நாதிர் ஷா. 1739. ஈரானிய நெப்போலியன் என்று அழைக்கப்படுவார் நாதிர் ஷா. இந்தியா மீது படையெடுத்த முதல் ஆப்கானியர் நாதிர் ஷா. 1739. ஈரானிய நெப்போலியன் என்று அழைக்கப்படுவார் நாதிர் ஷா. இந்தியா மீது இங்க படையெடுக்கிறார். டெல்லியை கொள்ளையடித்த ஆண்டு, டெல்லி மீது படையெடுத்த ஆண்டு 1739. 3வது பானிபட் போர் 1761. பக்சார் போரில் இந்திய கூட்டுப்படைகளை தோற்கடித்த ஆங்கில தளபதி மேஜர் மன்ரோ. பக்சார் போரில் ஆங்கில கூட்டுப்படைகளை தோற்கடித்த ஆங்கில தளபதி மேஜர் மன்ரோ. வேலூர் சிப்பாய் கழகம் 1806. முதலிந்திய சுதந்திர போரின் ஒத்திகை என்று அழைக்கப்படுவது வேலூர் சிப்பாய் கழகம் 1806. இந்தியாவில் விதவைகள் நலன சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. டல்ஹௌசி பொதுப்படையினர் தேர்வு சட்டம் அல்லது இந்திய ராணுவ பணியாளர் தேர்வு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. இந்தியாவில் பெரும்புரட்சி சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஆண்டு 1857. வெடித்த இடம் காரக்பூர், மேற்கு வங்காளம். பரவிய பகுதி பரவிய பகுதி மீரட். சிப்பாய் கழகம் முதலில் வெடித்த இடம் காரக்பூர், பரவிய பகுதி மீரட், உத்தரப்பிரதேஷ். ஆங்கில வரலாற்றாசிரியர்கள் இந்த சிப்பாய் கழகத்தை வர்ணித்திருப்பது படை வீரர் கழகம். ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் சிப்பாய் கழகத்தை எவ்வாறு வர்ணித்தார்கள் என்றால் படை வீரர் கழகம் என்று வர்ணித்தார்கள். அதே மாதிரி இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணித்தது முதல் இந்திய சுதந்திர போர்.
இந்த சிப்பாய் கழகத்தை முதல் இந்திய சுதந்திர போர் என்று வர்ணித்தவர் வீர சவர்கர். சிப்பாய் கழகத்திற்கு உடனடி காரணம் கொழுப்பு தரப்பட்ட தோட்டாக்கள். சிப்பாய் கழகத்திற்கு காரணமான ஆங்கில படை தளபதி சுட்டுக் கொன்ற மங்கள் பாண்டே. அவர் எத்தனாவது படைப்பிரிவுனா 34வது படைப்பிரிவு பாரக்பூர். அதான் புரட்சி முதன்முதல் வெடித்த இடம். புரட்சி வெடிப்பதற்கு காரணமான மங்கள் பாண்டே 34வது படைப்பிரிவு பாரக்பூர், மேற்கு வங்காளம். 1857 புரட்சியின் போது டெல்லியில் மன்னர் 2ஆம் பகதூர் ஷா. அங்க டெல்லியில ஆங்கில தளபதியா இருந்தவர் சர் ஜான் நிக்கல்சன். 2ஆம் பகதூர் ஷா டெல்லியில் மன்னரா இருக்கும்போது அங்க ஆங்கில படை தளபதியா இந்த போர்ல கலந்துகிட்ட சர் ஜான் நிக்கல்சன். கான்பூர்ல இந்த 1852 கான்பூர்ல புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹிப் தாந்தியா தோபே. அங்க கான்பூர்ல புரட்சியை அடக்கியவர் தளபதி கர்னல் ஹாவ்லாக் ஓ நெயில். கான்பூர்ல நடைபெற்ற புரட்சியை அடக்கிய ஆங்கில தளபதி பேர் கர்னல் ஹாவ்லாக் ஓ நெயில். அதே மாதிரி லக்னோல புரட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் பேகம் ஹஜ்ரத் மஹால். அயோத்தி நவாபோட மனைவி பேகம் ஹஜ்ரத் மஹால். லக்னோவில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் பேகம் ஹஜ்ரத் மஹால். யார் அப்படின்னா அயோத்தி நவாபோட மனைவி. அது மத்திய இந்தியாவில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர். மத்திய இந்தியாவில் ஜான்சில புரட்சிக்கு தலைவர் ஜான்சி ராணி லட்சுமிபாய். அவங்க அந்த புரட்சியை அடக்கின ஆங்கில தளபதி ஹக்ரோஸ், சர் ஹக்ரோஸ். ஜான்சில கழகத்துக்கு தலைமை தாங்கியவர் மத்திய இந்தியாவில் கழகத்தை ஜான்சி ராணி லட்சுமிபாய். அந்த கழகத்தை அடக்கின ஆங்கில தலைவர் சர் ஜான் ஹக்ரோஸ். அதே மாதிரி பரேலியில இந்த 1854 புரட்சிக்கு தலைமையான கான் பகதூர் கான். பரேலியில புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் கான் பகதூர் கான். பீகார்ல புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் கன்வர் சிங். இந்திய பெரும்புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் இந்திய பெரும்புரட்சி இந்தியாவில் சிப்பாய் கழகத்தின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு. சிப்பாய் கழகத்தினால் ஏற்பட்ட அறிக்கை, இந்தியாவில் சிப்பாய் கழகத்தினால் ஏற்பட்ட அறிக்கை விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. சிப்பாய் கழகத்தினால் ஏற்பட்ட அறிக்கை விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எத்தனாம் ஆண்டுனா 1858. இந்த சிப்பாய் கழகத்தினால் ஏற்பட்ட அறிக்கை விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை இந்தியாவில் இந்தியாவின் மாக்னா பேருரிமை பத்திரம். இந்தியாவின் மாக்னா இந்தியாவின் பேருரிமை பத்திரம் என்று அழைக்கப்படுவது இந்த விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு நேரடியாக வித்திட்டது. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு நேரடியாக வித்திட்டது இந்த விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. கிழக்கிந்திய கம்பெனியின் கடைசி கவர்னர் ஜெனரல், இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல், அதாவது கிழக்கிந்திய கம்பெனியின் கடைசி கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு. அவர் தான் இந்தியாவோட முதல் மற்றும் கடைசி வைஸ்ராய். கிழக்கிந்திய கம்பெனி கவர்னர் ஜெனரல், அது மாதிரி இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி வைஸ்ராய் என்று அழைக்கப்படுவது கானிங் பிரபு. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, நவீன இந்தியாவின் விடிவெளி கலைஞர் ராஜாராம் மோகன் ராய். அவர் உருவாக்கி வந்த ஆத்மீய சபா 1815, பிரம்ம சமாஜம் 1828. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்று பட்டம் வழங்கியவர் 2ஆம் அக்பர். ராஜாராம் மோகன் ராய் இறந்த இடம் பிரிஸ்டோல், லண்டன். பலதார மனமுறை குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்ட ஆண்டு 1879. பலதார மனமுறை குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்ட ஆண்டு 1879. தடை செய்வதற்கு காரணமானவர் கேசவ் சந்திரசேன்.